25ஆம் மாத கூட்டம் இனிதே துவங்குகிறது. நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சிறப்பிக்க நெல்லையிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய டான்ஸ் சிட்டி லைன்ஸ் சங்கத்தினுடைய செயலாளர் லைன் பாவலர் இரா முத்துவேல் அவர்களை உங்களுடைய கரவொலியோடு மேடைக்கு அழைக்கின்றேன். இருக்கக்கூடிய எஸ்எஸ்டிஎம் கல்லூரியினுடைய பேராசிரியர் திரு கற்குவேல் அவர்களை உங்களுடைய கரவொலியோடு மேடைக்கு அழைக்கின்றேன். வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்களை உங்களுடைய பலத்த கரவொலியோடு மேடைக்கு அழைக்கின்றேன். இன்றைய நூல் வெளியீட்டிற்காக வருகை தந்திருக்கக்கூடிய உரத்த சிந்தனை கவிஞர் சிவானந்தம் அவர்களை உங்களுடைய கரவொலியோடு மேடைக்கு அழைக்கின்றேன். பெறுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய மருத்துவர் அருண் அவர்களை உங்களுடைய கரவொலியோடு மேடைக்கு அழைக்கின்றேன். வணக்கம். கோவில்பட்டி மகிழ்வோர் மன்றத்தின் 75வது கூட்டம் இனிதே துவங்குகிறது. இக்கூட்டத்திற்கு தலைமையேற்க வந்துள்ள நெல்லையைச் சேர்ந்த பாவலர் திரு முத்துவேல், செயலாளர் டான்ஸ் சிட்டி லைன்ஸ் சங்கம் அவர்களை மகிழ்வோர் மன்றம் அன்போடு அழைக்கிறது. மற்றும் முன்னிலை வைக்க வந்துள்ள எஸ்எஸ்டிஎம் கல்லூரி பேராசிரியர் ஐயா அவர்களை வருக வருக என இம்மன்றம் அன்போடு அழைக்கிறது. மேலும் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். ஒவ்வொரு மாதமும் புத்தகத்தை வாசிப்பதை ஒரு நேசிப்பதாக கொண்டுள்ள மகிழ்வோர் மன்றம் இந்த மாதம் திரு கணபதி அவர்களும் செல்வன் சிவராம்குமார் அவர்களையும் மகிழ்வோர் மன்றம் வருக வருக என வரவேற்கிறது. இந்த மாதம் ஒரு சிறந்த ஒரு நூல் வெளியீடு இருக்கிறது. ஐயா சிவானந்தம் அவர்கள் எழுதிய இந்த நூலை வெளியிட வந்துள்ளார். டாக்டர் சி அருண் அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். அன்னார் அவர்களையும் வருக வருக என மன்றம் அன்போடு அழைக்கிறது. மேலும் ஒவ்வொரு மாதமும் சிறப்பு நிகழ்ச்சியாக குழந்தைகளின் சிறப்பு நிகழ்வு இருக்கிறது. அந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்தனை குழந்தைகளையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். ஒவ்வொரு மாதமும் இங்கு வந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்களையும் வருக வருக என இம்மன்றம் அன்போடு வரவேற்கிறது. நன்றி. நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய லயன் பாவலர் இரா முத்துவேல் அவர்களுக்கு மகிழ்வோர் மன்றத்தின் சார்பில் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கின்றோம். வழங்கி காப்பாளர் திரு மோகன்ராஜ் அவர்கள். முன்னிலை வைக்கக்கூடிய எஸ்எஸ்டிஎம் கல்லூரியினுடைய பேராசிரியர் திரு கற்குவேல் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார் மன்ற காப்பாளர் திரு துரைராஜ் அவர்கள். கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கி சிறப்பிக்க மன்ற காப்பாளர் திரு மோகன்ராஜ் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சிந்தனை மதிப்பிற்குரிய சிவானந்தம் அவர்கள் வெளியிடக்கூடிய நூலை பெறுவதற்காக வருகை வந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய மருத்துவர் திரு அருண் அவர்களுக்கு சிறப்பு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்க மன்ற காப்பாளர் திரு துரை அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சிறப்பான ஒரு சிறப்பு விருந்தினர் வருகை தர வேண்டும் என்று மகிழ்வோர் மன்றத்தினர் விரும்பினார்கள். அந்த அடிப்படையில் இரண்டாவது முறையாக மகிழ்வோர் மன்றத்திற்கு வருகை தந்திருக்கிறார் கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்கள்.
நெல்லை ஜெயந்தா அவர்கள் வருகை தருகிறார். தலைமைக்கு யாரை நியமித்தால் பொருத்தமாக இருக்கும் என்று கருதினோம். நெல்லை ஜெயந்தா என்பதனால் நெல்லையிலிருந்து ஒரு தலைமை வரட்டும் என்று சொல்லி நெல்லை டான் சிட்டி லைன்ஸ் சங்கத்தினுடைய செயலாளர் பாவலர் லைன் இரா முத்துவேல் அவர்களை தலைமையாக நியமித்தோம். அவரும் திருநெல்வேலியில் இருந்து வருவதற்கு ஒப்புக்கொண்டார். குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்னதாகவே வருகை தந்துவிட்டார். அவரையும் வரவேற்று நல்லதொரு தலைமையுரை வழங்கி சிறப்பிக்க அன்புடன் அழைக்கின்றேன். சங்கம் வளர்த்தெடுத்த சிங்கத் தமிழமுதே, சிகமெங்கும் கிளர்ந்து நின்று பொங்கும் பெருவிழுதே, சிலம்பை அணிந்திருக்கும் செம்மை சுடரொளியே, மணி சிற்றிடை அலங்கரிக்க செருகி வைத்த மேகலையே, வளையாய் குலுங்கி மனம் வருடுகின்ற வண்டமிழே, செவி வாகாய் ஏற்றிருக்கும் வாஞ்சை மிகு குண்டலமே, சிலையாய் வடிவு பெற்ற சீதனமே சீவகமே, முடி நிலையாய் தரித்து எமை ஆளும் திரு வாசகமே, ஈரடியில் வேர்விட்டு எழுந்த திரு வள்ளுவமே அரும் செல்வமே, உன் சீரடியின் தாழ்வணிந்து செப்புகின்றேன் முதல் வணக்கம். அரங்கத்தில் வீற்றிருக்கும் ஆண்டோர் பெருமக்களுக்கும், அவையில் வீற்றிருக்கும் ஈன்றோர் பெரிதுவக்கும் ஆண்டோர் பெருமக்களுக்கும் வணக்கங்கள் கூறி, இந்த மகிழ்வோர் மன்றத்தில் மிகச் சிறப்பாக 75வது கூட்டம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. 75 என்றாலே இது ஒரு வைர விழா. இந்த வைர விழா கூட்டத்திற்கு ஆனந்த விகடனின் 75வது வைர விழா கவிதை போட்டியில் முதல் பரிசு வென்ற ஐயா சகோதரர் நெல்லை ஜெயந்தா அவர்களை அழைத்து இங்கே சிறப்புரை ஆற்ற வைக்க மிக பொருத்தம். ரொம்ப அருமையாக போட்டிருந்தாங்க மகிழ்வோர் மன்றத்தோட அந்த கொள்கை முழக்கம். மன இறுக்கம் தவிர்ப்போம், மகிழ்ச்சியை பெருக்குவோம் சொன்னாங்க. இன்றைக்கி உலகத்தில் எல்லா இடத்துலையும் மன இறுக்கம் இருக்குது. நீங்கள் கடைக்கோடியிலிருந்து காலம் தள்ளுபவரிலிருந்து கர்ணக்கோடி சம்பாதித்தவர்கள் வரை கர்ணம் போட்டு தான் வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு வகையில் மன இறுக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. தர்க்கமே வேண்டாம், ரொம்ப சுருக்கமாக சொன்னால் காரணம் அவங்களுக்கு மன இறுக்கம்தான் வாழ்க்கையில் இருக்குது. அப்படி அந்த மன இறுக்கம் இப்படியே இருக்குமா, இல்லை இன்னும் உடலளவில் பெருக்குமா, அவர்களை வறுக்குமா, உடலளவில் அவர்கள் மனசு அதை பொறுக்குமா, அதனால் அவர்களுக்கு வாழ்க்கை வெறுக்குமா? இதை போன்ற மகிழ்வோர் மன்றங்கள் அந்த இறுக்கத்தை நொறுக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக நொறுக்கும். நிச்சயம் குறைந்தபட்சம் இழுத்து வச்சு நறுக்கும்னு நம்பலாம். இந்த கருத்தை மறுக்கும் யாராவது கூட்டத்தில் இருந்தால் நிச்சயம் அவர்கள் நெஞ்சுக்கு நெருக்கமாக உருக்கமாக உரையாற்ற நெல்லை ஜெயந்தா அவர்கள் இங்கே உரை நிச்சயமாக இருக்கப் போகின்றது. அந்த வகையில் மகிழ்வோர் மன்றம் அனைத்து மன இறுக்கங்களையும் தவிர்க்கும் என்று நம்பலாம். இந்த மகிழ்வோர் மன்றத்தின் தொடர் இயக்கத்திற்கு தூணாக இருப்பவர் என் துணைவியார் செல்வராணி அவர்களுடன் ஒன்றாக பணியாற்றியவர், கோயில்பட்டி நாடார் மேல்நிலைப்பள்ளியின் தலைமை ஆசிரியர், தலை சிறந்த எழுத்தாளர், தன்னிகரில்லா தமிழ் செம்மல், எல்லா விருதுகளையும் வாங்கியிருக்காரு. தமிழரசின் நல்லாசிரியர் விருது கூட வாங்கியிருக்காரு. இப்படி விருதுகளுக்கு எல்லாம் முகவரியாய் வழங்கி கொண்டிருக்கும் சகோதரர் ஜான் கணேஷ் அவர்கள் மென்மேலும் இந்த மன்றத்தை ஒரு குன்றத்தை போல உயர்த்த பாடுபட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு எனக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக நெல்லை ஜெயந்தா அவர்கள், ராமனே கூட மறைந்திருந்தான் வென்றான் என்றால் அந்த ராமாயண வாலியின் சிறப்பு கம்பனின் படைப்பு. அதே மாதிரி யாராலும் மறைந்திருந்தும் கூட வெல்ல முடியாத ஒரு படைப்பு தான் நம்ம வாலியின் சிறப்பு. அப்பேற்பட்ட வாலியின் தோழன் நெல்லை ஜெயந்தா அவர்கள் ஒரு அருமையான ஒரு கவிதை எழுதியிருந்தார். நான் சொன்ன மாதிரி 75வது வைர விழாவில் அந்த புறாக்கள் அக்ரிணை குருத்வாரா ஓரமும் கூட்டமாய் இறை தேடலாம், சிலுவைகள் மீதமர்ந்தும் சிறகுகள் கோதலாம், தாகமா தர்கா வாசலில் தண்ணீர் பருகலாம், ஊர்வலமாய் தெரு எதுவழியும் திரும்பலாம், எல்லாம் முடிந்து கோபுர உச்சியில் கூட்டில் அடையலாம், தெரிந்தால் சொல் திணை மாறும் வழி அப்படின்னு ரொம்ப அருமையாக நெல்லை ஜெயந்தா கவிதை எழுதினாங்க. அவர் ஒரு கவிதை ரொம்ப அழகாக எழுதினார். தொட்டிலோசை என்ற அவரோட கவிதை தொகுப்பில், அம்மா எல்லா நாளும் நீ எனக்கு நிலாச்சோறு ஊட்டுவாய், ஆனாலும் அமாவாசை இரவுதான் அதிகம் உண்பேன் நான், உன் முகம் பார்த்து உண்ணுவதால். அதான் அந்த நிலவு மாதிரி அம்மாவோட முகம் இருக்குன்னு ரொம்ப அழகாக தொட்டிலோசையில் சொன்னார்.
ஒரு கவிஞரோட கற்பனை வந்து இன்னொரு கவிஞரோட கற்பனையோட ஒத்து போகுங்கிறதுக்கு ஒரு உதாரணம். என்னோட நினைவு நெய்தல் கவிதை தொகுப்பில் நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன். கடைசி கவலத்தையும் எனக்கே ஊட்ட வந்த கையை அம்மாவின் வாய்க்கே திருப்பினேன். கடைசி கவலத்தையும் எனக்கே ஊட்ட வந்த கையை அம்மாவின் வாய்க்கே திருப்பினேன். வாய் திறக்க மறுத்தவள் விழி திறந்தது, மொழி மறந்தது, மடை உடைந்தது அப்படின்னு கண்ணில் கண்ணீராக வருது அவளுக்கு. அதை நான் பதிவு பண்ணியிருந்தேன். இதே மாதிரி அம்மாவை பற்றி எங்கள் இருவரின் சிந்தனைகளும் கிட்டத்தட்ட ஒன்று. காரணம் எங்களின் அலைவரிசை ஒன்று. அது உள்ளிருந்து சொல்லுகிறது அம்மா என்று. அப்படி ஒரே மாதிரி சிந்திக்கக்கூடிய கவிஞர் நம்ம நெல்லை ஜெயந்த ஐயா அவர்கள். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறு இல்லை, நோக்க நோக்க களியாட்டம் சொன்னான் பாரதி. அப்படி மகிழ்ச்சின்னா என்னென்னு அவன்கிட்ட தான் கேட்கணும். எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவான்னு சொல்லி பாடினான். அந்த மாதிரி மகிழ்ச்சியான ஒரு முண்டாசு கவிஞரோட நூல் வந்து இந்த மகிழ்வோர் மன்றத்தில் வெளியிடுவது மிக மிகச் சிறப்பு. அதற்கு என்னோடய வாழ்த்துக்கள். அந்த உரத்த சிந்தனை சிவானந்தம் ஐயா அவர்களுக்கு மென்மேலும் பல நூல்களை எழுத நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கண்ணதாசன் அழகாக ஒரு கவிஞர் எழுதுனா, பெருங்கூடல் நடத்தியும் பலருக்கு பிள்ளையே பிறக்கவில்லை, ஆனால் சிறுகூடல் பட்டியில் ஒருத்திக்கு மட்டும் சிகரமே பிறந்தன்னு கவி எழுதலாம். அவன் தான் கண்ணதாசன். பாலி சொல்லுவார் கண்ணதாசனை பற்றி, சிறு கூடல் பட்டியில் நடந்த சிறு கூடலில் ஒரு பெருங்கடல் பிறந்தது அப்படின்னு ரொம்ப அழகாக வாலி வந்து கண்ணதாசனை பற்றி சொல்லுவார். இன்னொன்று சொன்னார், காட்டுக்குள் தேனீக்கள் கூட்டுக்குள் வைத்ததை பாட்டுக்குள் வைத்த புலவன் கண்ணதாசன் அப்படின்னு வாலி ரொம்ப அழகாக சொல்லுவார். சாத்தப்பனுக்கு மகனாய் பிறந்த கண்ணதாசன் தான் தமிழில் அத்தனை வாசல்களையும் திறந்தான். எப்படி? சாத்தப்பன்னா சாத்துறது. சாத்தப்பனுக்கு மகனாய் பிறந்த கண்ணதாசன் தான் தமிழில் அத்தனை வாசல்களையும் திறந்தான். அதனால் தான் கிராமத்தார் எல்லாம் பாராட்டும் நகரத்தார் என்று உயர்ந்தான் அப்படின்னு அழகாக வந்து கண்ணதாசனை பற்றி 2 வரியில் சொன்னாங்க ஐயா. கண்ணதாசன் பாடல்களை பற்றி நிறைய பாடல்களை சொல்லிகிட்டே இருக்கலாம், அதுக்குள்ளே நேரம் இல்லை நமக்கு. சில பாடல்கள், அண்ணன் என்னடா தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே, இந்த மாதிரி நிறைய பாடல்கள் வந்து நம்ம வாழ்க்கையோடு ஒத்து போகக்கூடிய ஒரு அனுபவ வரிகளாக கண்ணதாசன் எழுதி கொண்டிருந்தார். நிறைய கவிதைகள் இருக்குது, சொல்வதற்கு நேரம் இல்லை. அப்புறம் வந்து வாலி, மெட்டுக்குள் கருத்தெடுத்து மெல்லவே இடுப்பு நோக துட்டுக்கு தகுந்தவாறு முட்டையிடும் பெட்டை கோடின்னு அவனை வாலி தன்னைத்தானே சொல்லிக்கொண்டார். இப்படி துட்டுக்கு தானே பாட்டு எழுதுகிறேன் அப்படின்னு ரொம்ப அழகாக வந்து வாலி தன்னைத்தானே சொல்லிக்கொண்டார். அப்பேற்பட்ட வாலியின் பாடல்களில் எனக்கு சில பாடல்கள் மட்டும் பிடிக்கும். அதை மட்டும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நலம் வாழ எந்நாளும் என் வாழ்த்துக்கள், தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள், இளவேனில் உன் வாசல் வந்தாடும், இளம் தென்றல் உன் மீது பண்பாடும். அப்படி ரொம்ப அழகான வார்த்தை. அதில் பாருங்கள், மனிதர்கள் சில நேரம் நிறம் மாறலாம், மனங்களும் அவர் குணங்களும் தடம் மாறலாம், இலக்கணம் சில நேரம் பிழையாகலாம், எழுதிய அன்பு இலக்கியம் தவறாகலாம். இது வந்து வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே நடந்திருக்கும். அப்பேற்பட்ட மிகச்சிறந்த வரிகளை சொன்னவர் வந்து வாலி. அது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகிறோம் வாலியோட படைப்புகளில். மற்ற பாடல்கள்லாம் நிறைய இருக்குது. படகோட்டிக்கு வந்து பெரிய ஒரு அதை மீனவர்களோட வாழ்க்கையை சித்தரிக்கக்கூடிய அந்த பாடல் வந்து கரைமேல் பிறக்க வைத்தான், அந்த பாடலாம் இருக்குது. ஆனால் அதை விட எனக்கு இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அருமையாக பாடுவார் டிஎம்எஸ். மின்னலாய் வகிடெடுத்து மேகமாய் தலை முடித்து பின்னலாய் ஜடை போட்டு என் மனச எடை போட்டு மீன் பிடிக்க வந்தவளே, நாம் பிடிக்க போரேனே, மையெழுதும் கண்ணாலே பொய் எழுதி போனாளே, ஆசைக்கு ஆசை வச்சேன் நான் புறந்தா காதலிச்சேன், ஹோய் ஓசையிடும் பூங்காற்றே நீதான் ஓடிப்போய் சொல்லிவிடு அப்படின்னு அந்த பாட்டை ரொம்ப அழகாக அவர் வடிச்சிருப்பார். அந்த பாடல் வந்து டிஎம்எஸ் ரொம்ப உயிரை கொடுத்து பாடியிருப்பார். இந்த பாடல் ரொம்ப பிடித்த பாடல். நிறைய பேர் கவிஞர் வாலி வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடித்த அந்த எங்கள் வீட்டு பிள்ளைங்கிற ஒரு படத்தில் வந்து ஒரு பாடல் எழுதினார். அந்த பாடலில் வந்து சரோஜா தேவி வந்து எம்ஜிஆரை நினைத்து பாடுகிறார்கள். அப்படி ஒரு சிச்சுவேஷன், சூழல். அப்போ அந்த பாடல் வந்து வாலி எழுதியிருக்காரு.
அவன் ஒரு சந்திரனோ அப்படின்னு அந்த அம்மா பாடுறாங்க. அந்த பாடல் எழுதி முடித்ததுக்கப்புறம் அந்த பாடல் வந்து பதிவாயிடுச்சு. ஆனால் படத்தில் அந்த பாடல் வரலை. அந்த பதிவானதுக்கப்புறம் அந்த பாடலை வந்து கண்ணதாசன் ஒரு சூழலில் கேட்குறாரு. கண்ணதாசன் கேட்ட உடனே என்ன பாலி வந்து இப்படி பாடல் எழுதியிருக்கிறாரு, ஒரு ஆணை வந்து சந்திரன் சொல்லியிருக்காரு. வழக்கமாக நம்ம சொல்கிறது பெண்ணை தான் சந்திரனுக்கு ஒப்பிட்டு நம்ம பாடுவோம். ஆனால் ஒரு ஆணை வந்து சந்திரனுக்கு ஒப்பிட்டு பாடியிருக்காரு, அபத்தமாக இல்லை இருக்குது அப்படின்னு கண்ணதாசன் சொல்லிட்டாரு. சொன்ன உடனே விஸ்வநாதன் வந்து இதை கேட்டுட்டு உடனே கண்ணதாசன் சொல்லியிருக்காரு வேறு ஒரு சந்தர்ப்பத்தில், பகலிலே சந்திரனை பார்க்க போனேன், அவன் இரவிலே வருவதாக ஒருத்தி சொன்னாள் அப்படின்னு நீங்கள் எழுதியிருக்கீங்க. அப்போது பகலில் சந்திரனை பார்க்க போனேன், அவன் இரவில் வருவதாக ஒருத்தி சொன்னால் ஒரு காதலி பாடுறாள். அப்போ காதலன் சந்திரனாக தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு வாதாடுறாரு. உடனே கண்ணதாசன் மறுத்து சொல்கிறாரு, அந்த படத்தில் வந்து சிவாஜியோட பேர் சந்திரன், அதனால தான் அப்படி நான் எழுதுனேன்னு சொல்கிறாரு. இதற்கு பதிலடியாக ரொம்ப அழகாக வந்து ஒரு புராணத்துலேருந்து ஒரு கருத்து சொல்கிறார் பாருங்க. பொய்யாமொழி புலவர்னு ஒரு புலவர் அந்த காலத்தில் இருந்திருக்காரு. அந்த அரசவையில் வந்து ஒரு பெண் வந்து பொய்யாமொழி புலவர் வந்து தன் மீது தவறாக நடக்க முயற்சித்தார் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. பொய்யாமொழி புலவர் என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கு நான் செய்யலை அப்படின்னு வந்து அரசவையில் சொல்கிறாரு. அரசர் வந்து இதுக்கு என்ன சாட்சின்னு கேட்குறாரு. உடனே பொய்யாமொழி புலவர் சொல்கிறார், நிலவு தான் சாட்சி அப்படின்னு சொல்கிறாரு. நிலவு வந்து எப்படி சாட்சி சொல்லும், நீ எனக்கு விளக்கம் சொல்லுன்னொன்னே பாடலாக எழுதுகிறாரு. நிலவை வந்து சந்திரனாக ஒப்பிட்டு பாடல் எழுதுகிறார். அந்த நிலவு வந்து ஆணாக வந்து அந்த அரசவையில் சாட்சி சொல்கிற மாதிரி ஒரு புராண கதை இருக்குது. இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், நவக்கிரகத்தில் வந்து ஆணைத்தான் ஒரு சந்திரனாக வழிபட்டுக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி வரைக்கும். அதே மாதிரி அல்லி மலர் வந்து மலர் வந்து எப்படி சந்திரனை வச்சு தான் அல்லி மலர் மலருது. அப்போது அல்லி வந்து பெண்ணாக இருந்தால் சந்திரன் வந்து ஆண் தானே அப்படின்னு நிறைய கருத்துக்கள் சொன்னோன்னே கடைசியில் கண்ணதாசன் வந்து அதை கேட்டுட்டு, நீ சொல்லு சரிதான்ப்பா, நான் என்னோடய கருத்தை வந்து நான் வந்து திரும்ப பெற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் சொல்லிட்டேன். ஒரு சின்ன கருத்து வேறுபாடு அவருக்குள்ள நடந்தது. ஒரு சின்ன ஒரு இதுக்காக நான் சொன்னேன். நிறைய பேச காத்திருக்கிறான் நெல்லை ஜெயந்தா அவர்கள். அவருக்கு வடிவிட்டு நிறைவு செய்கிறேன். என் நாளத்தில் அச்சாகி நாடியில் வீச்சாகி நாசியில் மூச்சாகி நாவினில் பேச்சாகி நாளும் கரம் தந்து என்னை வாழ்த்தி என்னை வணங்கி நாளும் வரம் தந்து உயிர்த்தி என்னை வாழும் தமிழை வணங்கி வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நூல் வெளியீடு உரத்த சிந்தனை சிவானந்தம் அவர்கள் ஒரு சிறந்த படைப்பாளர், நிறைய புத்தகங்களை வெளியிட்டிருக்காரு. இப்போ நம்ம மேடையில் முண்டாசு கவிஞர் பாரதி அப்படிங்கிற தலைப்பில் ஒரு புத்தகத்தை வெளியிட இருக்கிறார். அந்த புத்தகத்தை இன்றைய சிறப்பு விருந்தினர் மதிப்பிற்குரிய திரு நெல்லை ஜெயந்தா அவர்கள் வெளியிட மருத்துவர் திரு அருண் அவர்கள் அதனை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அவையோருக்கு அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வீட்டிருக்கின்ற பன்முக கலைஞர்களுக்கும் இனிய மாலை வணக்கத்தை சொல்லிக்கொண்டு, ஒரு நல்ல நூல் ஒரு நல்ல மனிதனுக்கு நல்ல சொத்தாகும் என்று ஐரோப்பிய கவிஞர் வில்லியம் ஹேஸ்லிட் சொல்லியிருக்கிறார். அந்த இனத்திலே இந்த நூல் மகாகவி பாரதியின் வாழ்க்கை, அவர் சென்ற இடங்கள், அவரோடு பழகிய மனிதர்கள் என எல்லா சூழ்நிலையிலும், இன்பம் துன்பம் என எல்லா சூழ்நிலையிலும் கவிதைகள் பாடியே தன் காலத்தை கடத்திய மகாகவி மனதில் உறைந்திருக்கும் பாரதியின் நினைவுகளுக்கு கவிதை வடிவில் வார்த்தையை முத்துகளாய் கோர்த்திருக்கிறார் 3 வரிகளில் ஆசிரியர் சிவானந்தம்.
பக்கத்திற்கு 9 வரிகள் என 67 பக்கத்திற்கு 603 வரிகள் முண்டாசு கவிஞனை இயல்பான எழுத்தில் முடிந்து வைத்திருக்கிறார். எட்டயபுரத்தில் தோன்றியதிலிருந்து திருவல்லிக்கேணியில் மறைந்தது வரை வாசிப்பவர்களை வசப்படுத்தும் சிறப்பான விஷயங்களை ஆசிரியர் கையாண்டிருக்கிறார். பிறப்பில் இப்படி ஆரம்பிக்கிறார் இந்த புத்தகத்தில் முதல் பக்கத்தில். 11/12/82 எட்டயபுரத்தில் பிறந்தது ஓர் அக்கினி குஞ்சு. 39 ஆண்டுகள் வரை அனல் கக்கியது, அது அக்கினி பிராமாய். தாயை இழந்த 5 வயதில் தாயை இழந்த பாரதியை பற்றி எழுதும்போது 5 வயதாகும் முன்னரே தாயார் லட்சுமியை இழந்தார் பாரதி. தேசமே தாயென வாழ்ந்தார். அடுத்த வரிகளில் பாரதிக்கு பாகீரதி என்ற ஒரு சகோதரியும் இருந்தார். இளம் வயதில் அவரும் மறைந்தார். ஆக துன்பத்தை மட்டுமே பாரதியார் முதலில் சுமந்து கொண்டு சென்றிருக்கிறார். பாரதி இந்திய வரலாற்றின் திருப்பங்கள் நிறைந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர். பாலகங்காதர திலகர், உவே சாமிநாத ஐயர், வ.உ. சிதம்பரம், மகான் அரவிந்தோர் போன்றோர் பாரதியாரின் சமகால மனிதர்கள். இவற்றை பற்றி குறிப்பிடுகையில் அரசியல் குருவாக காந்தியை திலகரை போற்றினார், சுதந்திர தீயை முட்டினார் என்று திலகரை பற்றி அவர் குறிப்பிடும் வரிகள். வ.உ.சியும் சுப்பிரமணிய சிவாவும் சிறைப்பட்ட போது சென்று பார்த்தார், கவிதைகளில் வேதனை வெடித்தார். அரவிந்தரையும் புதுவைக்கு அழைத்து சிறப்பித்தார், அவர் வாழ்வை மாற்றினார். அடுத்ததாக பாரதியார் காங்கிரஸ் மாநாட்டில் விவேகானந்தரின் சீடர் நிவேதிதா தேவியை சந்திக்கிறார். அந்த சந்திப்பை பற்றி குறிப்பிடும்போது பாரதியார் தனது ஆன்மீக குருவாக ஏற்றார் நிவேதிதா தேவியை என்று 3 வரிகளில் முத்தாய்ப்பாக தந்திருக்கிறார் கவிஞர் சிவானந்தம். சாதி கொடுமைகளை ஒழிக்க போராடிய விதங்களை பாடும்பொழுது கரிசல் மண் தந்த மகாகவியால் தமிழகம் பெருமை, இயற்பெயர் சுப்பையா. சாதி கொடுமைகளை ஒழிக்க போராடிய போராளி, பல சாதி சமய நண்பர்களை தன் வீட்டிற்கு அழைத்து வந்தார், ஒன்றாக உணவருந்தியவர். முஸ்லிம் கடையில் தேநீர் அருந்துவதே பாக்கியம் என நடைமுறையில் செய்தவர். துணிச்சல் என்ற ஒளி கொண்டு சிறுக சிறுக பெண்களின் உரிமை குரலை வடிவமைத்த பாரதியை பற்றி, பெண்ணுரிமை பற்றியும் எழுத்தாளர் சிவானந்தம் குறிப்பிடும்போது, மாதர் பெருமை உயர்த்தவே தனித்தெடுத்தான் பாஞ்சாலி சபதம், பெண்ணுரிமை பேச வைத்தான். பெண்ணுக்கு எதிரானவர்களை எரிக்க கொண்டு வரச் சொன்னான் எரிதழல். அற்புதமான வரிகளை தந்து நம்மை மேலும் மேலும் படிக்க தூண்ட வைக்கிறார் கவிஞர் சிவானந்தம். அந்த புத்தகத்திலே சுவையான செய்திகள் 3 வரிகளில் தந்திருக்கின்ற சிவானந்தம் நேரமின்மை காரணமாக மேலும் நீங்கள் அனைவரும் இந்த புத்தகத்தை கீழே விற்பனைக்காக இருக்கிறது, வாங்கி செல்லுமாறு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதை எல்லாரும் படிக்கணுங்கிறதுக்காக அவரே சுருக்கமாக 3 வரியில் எழுதியிருக்காரு. அப்போ நம்ம 3 நிமிஷத்தில் அந்த அறிமுகத்தை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி மோகன்ராஜ் சார்ட்ட சொல்லியிருந்தேன். வழக்கமாக அந்த மைக்கை பார்த்தோன்னா கொஞ்சம் டைம் இழுக்கும், நம்ம அதை ஞாபகப்படுத்தணும். அதனால் அந்த நூல் மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது. அந்த நூலினுடைய விலை 90 ரூபா. இங்கே மன்றத்தில் வாங்கினா 70 ரூபா. நீங்கள் போகும்போது 70 ரூபாய்க்கு அந்த புக்கு கொண்டு வந்திருக்காரு. அனைவரும் ஆளுக்கு ஒரு பிரதியை காசு கொடுத்து வாங்கிட்டு போங்க. ஏன்னா முண்டாசு கவிஞன். அதனால் நாளைக்கு தாரேன்னு கடன் சொல்லக்கூடாது, கடன் அன்பை முறிக்கும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்குவாங்க. அடுத்ததாக மாணவர்களுடைய நிகழ்வு ஆரம்பம். மாணவ செல்வங்களுடைய நிகழ்ச்சி. முதலாவதாக பிப்பாறை அரசு மேல்நிலைப் பள்ளியை சார்ந்த மாணவர் அன்புராஜ் 1330 திருக்குறளையும் மனப்பாடமாக வைத்திருக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த மாணவர். 11ஆம் வகுப்பு கணித பிரிவு பயின்று வருகிறார்.
1330 திருக்குறளில் உனக்கு பிடிச்ச திருக்குறளை இப்போ சொல்லு. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. வெரி குட், வெரி குட். ஒரு மாணவர் சொல்லக்கூடிய, அவர் விரும்பக்கூடிய திருக்குறள் வந்து கற்க கசடர. ரைட். நீங்கள் யாராவது கேட்கலாம். ஒழித்து விடின்னு முடியும் செய்யுள் எது? அது சொல்லு. மலித்தலும் நீட்டலும். 28வது அதிகாரம் கூடா ஒழுக்கத்தில் 280வது குறள். மலித்தல் நீண்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின். அருமை, அருமை. நுனிக்கும்பர் ஏறினார் அக்திர தூக்கின் உயிர்கிருதி ஆகிவிடும். இளைதாக 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 முள்மரம் கொள்க கலையுனர் கைக்கொள்ளும் காழ்த்த விடத்து. ரைட்டு, அவருக்கே சொல்லிடு அந்த பாட்டு. சிறப்பு. வேற பெண்கள் பக்கம். வினைவழியும் தன்வழியும் மாற்றான் வழியும் துணைவழியும் தூக்கி செயல். கரவொலி காணாது. மற்றல் மரம் செய்க பொருளை செருணர் செருகற்கும் எகதனிர் கூறியது இல். மற்றல் மரம் தளித்தற்று. தம்பி, மரம் தளித்தற்று. செயற்கரிய யாவுல நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுல காப்பு. ஐயா, எத்தனாவது குறள்? உடைத்த மொழியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர். வற்றல் மரம் தளித்து தளித்தற்று. வற்றல் மரம் தளித்தற்று. ஐயா, ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பு தான். ஆமாம், உட்காருங்க. அடுத்து நீங்கள் எல்லாருடைய வாய்ப்பையும் தட்டி பறிக்கக்கூடாது. வேற இங்கிட்டு இந்த பக்கம். உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை இல்லாது நீங்கிவிடும். 1001 வைத்தான்வை சான்ற பெரும்பொருள் அக்துன்னான் செத்தான் செய்ய கிடந்ததியல். 101வது அதிகாரம் நன்றியில் செல்வம். இறந்தமைந்த சார்புடையாராயினும் உய்யார் சிறந்தமைந்த சீரார் செரின். 990வது அதிகாரம் பெரியாரை பிழையாமை. அருமை. சிப்பியில் இருக்கக்கூடிய முத்தை போல சிப்பிப்பாறை அரசு மேல்நிலைப் பள்ளியில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய மாணவர் அன்புராஜுக்கு உங்களுடைய பலத்த கரவொலியை சொல்லுங்கள். வாசிப்பதை இளம் சாதனையாளர் விருது அப்படிங்கிறத மகிழ்வோர் மன்றத்தின் சார்பாக 1330 திருக்குறளையும் மனப்பாடமாக வைத்திருக்கிறார். அரசினுடைய 15,000 அந்த தொகையை பெறுவதற்கு அவர் தூத்துக்குடிக்கு செல்ல இருக்கிறார், தமிழ் வளர்ச்சித்துறைக்கு செல்ல இருக்கிறார். அவருக்கு நம்முடைய பாராட்டுகள். மாலை வணக்கம். தமிழால் பழக்கு ஞான பாடு நீதான் தித்திக்கும் செந்தமிழ் ஏடு. ஞான பாடு நீதான் தித்திக்கும் செந்தமிழ் ஏடு. எவ்வளவு சொல்லு தமிழில் பாடி பாடி தேனை வெல்லு. எவ்வளவு சொல்லு தமிழ்
தமிழில் பாடி பாடி தேனை வெல்லு. கசடதப முழக்கு கண்ணே உலகை தமிழால் நீ பழக்கு. கசடதப முழக்கு கண்ணே உலகை தமிழால் நீ பழக்கு. நன்றி. அருமை. தலைமையேற்றிருக்கக்கூடிய லயன் முத்துவேல் அவர்கள் பரிசை வழங்கி சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பொன்சாய் சரண் சீனியர் கேஜி ஏ செக்ஷன். அச்சமில்லை அச்சமென்று இல்லையே இச்சகத்தை உழலாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமென்று இல்லையே துச்சமாக எண்ணி நம்ம டூர் செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமென்று இல்லையே பிச்சை வாங்கி உன்னுள் வாக்கை பெற்று விட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமென்று இல்லையே கொண்ட பொருளெல்லாம் இழந்து விட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமென்று இல்லையே கச்சனின் கொங்கை மாதர் கங்கில் வீசும் போதிலும் அச்சமில்லை அச்சமென்று இல்லையே நஞ்சை வாயிலை கொண்டு நம்பர் ஊட்டும் போதிலும் அச்சமில்லை அச்சமென்று இல்லையே ஹரிமித்ரன். அதுக்கும் வணக்கம். நான் மாவட்டங்கள் பெயர் சொல்ல போகிறேன். அரியலூர், ஈரோடு, உதகமண்டலம், கடலூர், கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, கோயம்புத்தூர், சிவகங்கை, செங்கல்பட்டு, சென்னை, சேலம், தஞ்சாவூர், தர்மபுரி, திண்டுக்கல், திருச்சி, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, திருவள்ளூர், தூத்துக்குடி, தென்காசி, திருவாரூர், தேனி, நாகப்பட்டினம், திருப்பூர், நாகர்கோவில், பெரம்பலூர், மதுரை, மயிலாடுதுறை, ராணிப்பேட்டை, ராமநாதபுரம், விருதுநகர், வேலூர், விழுப்புரம். சிறகு கிளத்தால் பருப்பு மட்டும் வாழ்க்கை இல்லை, சிறுவை கிளத்தால் சுமப்பதுதான் வாழ்க்கை. நன்றி, வணக்கம். முன்னிலை வைக்கக்கூடிய பேராசிரியர் கற்குவேல் அவர்கள். சம்மிக். அனைவருக்கும் வணக்கம். நான் இப்பொழுது ஒரு கதை கூற வந்துள்ளேன். தேர்வு செய்யப்பட்ட நியமன ஆணை பெற்ற புதிய கமாண்டிங் ஆபீசர் பதவியேற்று கொண்டார். மறுநாள் அலுவலகம் செல்லும் வழியில் ஒரு பெஞ்சிற்கு 2 வீரர்கள் காவல் இருப்பதை கண்டார். ஏன் இந்த பெஞ்சிற்கு காவல் இருக்கிறீர்கள், அப்படி என்ன சிறப்பு என்று கேட்டார். பழைய கமாண்டிங் ஆபீசர் சொன்னதால் காவல் நிற்கிறோம் என்றனர் அந்த வீரர்கள். உடனே அவர் பழைய கமாண்டிங் ஆபீசர் நம்பரை தேடி கண்டுபிடித்து அவருக்கு போன் போட்டு விஷயத்தை கூறி விவரம் கேட்டார். அவர் எனக்கு தெரியாது, எனக்கு முன்பு பணியாற்றிய அதிகாரிகள் இருந்தபோதும் இவ்வாறு காவல் இருந்தனர் என்றார் அந்த பழைய கமாண்டிங் ஆபீசர். இந்த விஷயத்தை கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என்றார் அந்த புதிய கமாண்டிங் ஆபீசர். 100 வயதான பழைய கமாண்டிங் ஆபீசரை தேடி பிடித்து அவரிடம் இந்த விஷயத்தை கூறி விவரம் கேட்டார். அவர் பெயிண்ட் அடித்த பெஞ்சில் யாரும் உட்கார்ந்து விடாமல் பார்க்க சொன்னேன். இன்னுமா காயவில்லை? நீதி. நாமும் சில நேரங்களில் ஏன் எதற்கு என்று கேட்காமல் சில நடைமுறைகளை மாறாமல் பின்பற்றி வருகிறோம். இதற்குத்தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிது. நன்றி, வணக்கம். கோகுல் சரவணன். கணவனும் மனைவியும் பேசிக்கிட்டாங்களாம். மனைவி சொல்கிறாங்க, சாப்பிடும்போது டிவி பார்க்காதீங்க, சாப்பாட்டு டேஸ்ட் தெரியாது. அது கணவர் சொல்கிறாரு, சாப்பாட்டு டேஸ்ட்டாக இருந்தால் நான் ஏண்டி டிவி பார்க்க போகிறேன். அடுத்து 2 ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிட்டாங்களாம். ஒரு ஃப்ரெண்ட் சொல்கிறான், நம்ம போகும்போது பூனை குறுக்கால போச்சுன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் சொல்கிறான், அதுவும் எங்கேயோ போகுதுன்னு அர்த்தம். அடுத்த ஜோக், ஹோட்டலில் நடந்த ஜோக். ஒருத்தவர் ஹோட்டலில் சாப்பிட்டு முடித்தோடனே
சர்வர் டிப்ஸ் கேட்டார். வெந்தயம் போட்டால் இட்லி மெதுவாக இருக்குன்னு டிப்ஸு கொடுத்தேன். அதுக்கு போய் பைவில் மறைச்சு பாக்கு. யார ஒன்றியவா வாரியா? சரி, நன்றி. ரைட். லக்ஷனா. பெயர் லக்ஷனா. நான் பூவலிங்க செட்டியார் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்பொழுது ஜோக் சொல்ல வந்துகிறேன். கடல் நீர் ஏங்க உப்பா இருக்குது? கடல் நீர் ஏன் உப்பா இருக்கு? இனிப்பா இருந்தா ஈ முக்கியம்ல, அதுக்கு தான். ஆமாம், இனிப்பா இருந்தால் ஈ முக்கியமா, அதனால உப்பா இருக்கேன். சரி. காட்டு இல்லாத பூச்சி எது? கண்ணாமூச்சி. கண்ணாமூச்சி. ஒரு பச்சை கடலை கடலை தூக்கி வீசினா என்ன ஆகும்? ஈரமாயிரும். பசுமாடு ஏன் நம்மளுக்கு பால் தருது? அதால காப்பி டீ தர முடியாது, அதனால பால் தரையே. அப்பா இது நல்ல பதிலாக இருக்காம்மா, உட்காந்து யோசித்திருக்கியா? வேடத்தாங்கல் பறவை எங்கிருந்து வருகின்றன? முட்டையில் இருந்து தான். சரிதானே? கணக்கு வாத்தியார்மா. சிறப்பு பரிசு வழங்கி சிறப்பிக்க சிறப்பு விருந்தினர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று கூறுகிறார் வள்ளுவர். இந்த உலகத்தில் மிகவும் பெரியது உயிர், ஆனால் ஒழுக்கம் உயிரை விட பெரியது. அத்தகைய ஒழுக்கத்தை பற்றி உங்கள் முன் பேச வந்துள்ளேன். நம் வாழ்க்கையின் அடிப்படை அங்கம் ஒழுக்கம். நாம் அடக்கமாகவும் பணிவாக இருக்க வேண்டும். இனிமையான சொற்களை பேச வேண்டும். உண்மையை மட்டும் பேச வேண்டும். பெரியோரையும் ஆசிரியர்களையும் மதிக்க வேண்டும். தாய் தந்தை சொல்லை கேட்டு நல்ல வழியில் நடக்க வேண்டும். இன்றைய சமுதாயத்தில் மாணவர்களின் ஒழுக்கம் ஒரு கேள்விக்குறியாக உள்ளது. திரைப்பட கதாநாயகர்களை முன் உதாரணமாக கொண்டு தங்களுடைய உடை நடை பாவனையை கெடுத்து கொண்டனர். அதிக நேரம் ஸ்மார்ட் போனை பயன்படுத்துகின்றனர். விரல் நுனியில் உலகம் நினைத்த நேரத்தில் தொடர்பு என பல நன்மைகள் இருந்தாலும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நன்றும் என்பதை உணர வேண்டும். இன்றைய சமுதாயத்தில் செல்போன் ஒரு போதைப் பொருளாக மாறி இருக்கிறது. நாம் உறங்கும் போது கூட நம் தலைக்கு அருகில் நம்மை ரசித்து கொண்டே கொட்ட கொட்ட விழித்திருக்கிறது. செல்போன் நம் ஒழுக்கத்தை கெடுக்கக்கூடிய செல்போனை தவிர்த்துவிட்டு கிடைக்கும் நேரத்தில் நல்ல புத்தகங்களை வாசித்து நம் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். 5இல் வளையாதது 50இல் வளையுமா? எனவே நாம் சிறு வயதில் இருந்தே ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவன் எதை இழந்தாலும் ஒழுக்கத்தை இழக்கக்கூடாது. எனவே ஒழுக்கத்தையும் கல்வியையும் நம் இரு கண்களால் கருதி கடைபிடித்து நம் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று சொல்லி என் உரையை முடிக்கிறேன். நன்றி. அஸ்விதா வந்திருக்கியாம்மா? 1330 திருக்குறளையும் படிச்சிருக்காங்க. எந்த வகுப்பு படிக்கிறம்மா? 5ஆம் வகுப்பு. ஸ்கூல் பேர் என்ன பேர்? ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி. மைக்கில் சொல்லுவோம். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கொப்பம்பட்டி. கொப்பம்பட்டிங்கிற கிராமத்திலிருந்து ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியிலேருந்து வந்திருக்க, அப்படி தானே? ரைட். அஸ்விதாவுக்கு வந்து எப்படி கேட்கணும் அப்படின்னா, அதிகாரத்தினுடைய பெயரை சொல்லணும். அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 10 திருக்குறளையும் சொல்லிடுவாப்புல. அது 133 அதிகாரத்தில் ஏதாவது ஒரு அதிகாரம் நீங்கள் கேட்கலாம். அந்த பையனுக்கு கேட்ட மாதிரி கேட்கக்கூடாது. அதிகாரத்தை நீங்கள் சொல்லணும். அறிவுடைமை. 43வது அதிகாரம் அறிவுடைமை. அறிவற்றும் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கலாக அரண். சென்ற இடத்தால் செலவிடா தீத்தோரி நன்றன்பல் இழிப்பதறிவு. எப்பொருள் யார் யார் வாக்கேற்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. என்பொருளவாகச் செல சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பதறிவு. உலகம் தளியது ஒட்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லதறிவு. எவ்வதுரைவது உலகம் உலகத்தோடு அவ்வதுரைவது அறிவு. அறிவுடையார் ஆவதறிவார் அறிவிலர் அக்தரி கல்லாதவர். அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். எதிர்தா காக்கும் அறிவினார்க்கில்லை அதிர வருவதோர் நோய். அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடையர் ஏனும் இலர். அருமை.
இரண்டாவது அதிகாரம் வான் சிறப்பு. வானின்று உலகம் வழங்கி வருவதால் தானமிழ்தம் என்றனர் பாற்று. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை. நின்ற பைப்பின் விரிநீர் வினலகத்தொள் நின்று உடற்றும் பசி. ஏரின் உளர் உழவர் புலன்னு வாரி வழங்குன்றிக்கால். கெடுப்பதும் கெட்டற்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மலை. விசுமன் தொலைவீழன் அல்லார் மற்றாங்கே பசும்புல் தலைக்காண்பு அரிது. நெடுங்கடலம் தண்ணீர்மை குன்றும் தருந்தலிலி தானல்கா தாகி விடின். சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வர்க்குமேல் வானோர்க்கும் மீண்டு. தானம் தவறென்னும் தங்கா வேணுலகம் மானம் வழங்கா தனின். நீரின்றி அமையாது உலகெனின் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. அருமை. சிறப்பு. நம்ம சிறப்பு விருந்தினருக்கான நேரம் வந்துருச்சு. 7:25 வந்துருச்சு. இதில் இன்னும் 2 பேர் புத்தக மதிப்புரை இருக்காங்க. 2 மாணவர்கள் இருக்காங்க. இந்த மாணவர்களை மட்டும் சுருக்கமாக பேசி முடிச்சுக்கோங்க. புத்தக மதிப்புரை ஒரு சிரமமான காரியமாக இருக்குது. சென்னையிலேருந்து ஒரு பையன் வந்திருக்கான். சென்னை பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜில் இருந்து லீவுக்கு வந்த பையன் புத்தகத்தை வாசித்துட்டு வந்திருக்காப்புல. அதுவும் என் புக்கை வாசித்து வந்திருக்கான். அந்த புக்குக்கு பேர் வெற்றி சிம்மாசனம். அவருக்கு நம்ம தோல்வியை கொடுத்துடக்கூடாது. சுருக்கமாக 2 வார்த்தையில் சொல்லிட்டு போயிடணும். வந்திருக்கும் அனைவருக்கும் மகிழ்ச்சியான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வாசிப்பதை நேசிப்பவர் அப்படின்ற பகுதியில் நான் இன்றைக்கி எடுத்திருக்க இந்த புத்தகத்தோட பெயர் வெற்றி சிம்மாசனம். இந்த புத்தகத்தோட ஆசிரியர் பற்றி சொல்லணும்னா, உங்கள் எல்லாருமே ஆசிரியரை பற்றி சொல்லணும். நேரம் நீங்கள் புத்தகத்தை பற்றி சொல்லுங்கள். நேரம் இல்லை. இந்த புத்தகத்துலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, வெற்றின்ற ஒரு விஷயத்தை நம்ம கிடைக்கணும், வெற்றி சிம்மாசனத்தில் நம்ம அமரணும்னா என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்றத அழகாக எளிமையாக ஒரு 25 தலைப்பில் ஐயா அவர்கள் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காங்க. அதில் ஒரு சில கருத்துக்களை மட்டும் நான் அவங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். முதல்ல வெற்றி திருமகன் நீ. அதாவது வெற்றி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நல்ல அணுகுமுறை அப்படின்றது இருக்கணும். அந்த அணுகுமுறை எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு சுத்தியலுக்கும் சாவிக்கும் நடக்கிற ஒரு கற்பனை உரையாடல் மூலியமாக ஐயா அவர்கள் இதில் சொல்லியிருப்பாங்க. அதாவது என்னென்னா, சுத்தியல் சாவிட்ட கேட்கும், இந்தமாதிரி நான் உன்னோட வலிமையானவனாக இருக்கிறேன், இருந்தாலும் நான் ஒரு பூட்டை திறக்கணும் அப்படின்னா நானும் துன்பப்பட்டு அந்த பூட்டையும் துன்புறுத்தி ரொம்ப சிரமப்பட்டு திறக்க வேண்டியதாக இருக்குது. அதே நீ திறக்கிறன்னா ரொம்ப சுலபமாக திறந்துருத எப்படின்னு கேட்கும்போது அந்த சாவி பதில் சொன்னிச்சான், இது மாதிரி நீ பூட்டை திறக்கிறப்போ அதோட தலையில் அடிக்கிற, ஆனால் நான் அந்த பூட்டை திறக்கிறப்போ அதோட இதயத்தை தொடுறேன், அதனால எனக்கு அந்த வேலை சுலபமாக முடிஞ்சிருது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, எப்படி ஒரு விஷயம் நம்ம கிடைக்கணும், அதை எப்படி அணுகணும் அப்படின்ற அந்த முறையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த செயலை தொடங்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்தது வலிமை மிகுந்த வார்த்தைகள். எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படின்றத நம்மளோட முதல் பிரதமர் நேரு அவர்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியின் மூலிமா இந்த புத்தகத்தில் சொல்லியிருந்தாங்க. அதாவது என்னென்னா, நேரு அவர்கள் பஞ்சாப் மாநிலத்தில் ஒரு சுற்றுப்பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் வாகனத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் பாதுகாப்புக்காக 2 வாகனங்கள் போய்கிட்டு இருக்கு. நடுவில் நேரு அவர்களோட வாகனம் போய்கிட்டு இருக்குன்ற போது ஒரு சீக்கிய இளைஞன் அந்த காரை நிறுத்துறான். சுற்றி உள்ள எல்லாருமே அவன் மேலே கோவப்படுறாங்க. ஏன்னா பிரதமரோட காரை போய் இப்படி நடு ரோட்டில் நிறுத்துறானே அப்படின்னு கோவப்படும் போது நேரு அவர்கள் மட்டும் வாகனத்துலேருந்து பொறுமையாக இறங்கி அந்த இளைஞனை பார்த்து கேட்குறாரு, எதுக்காண்டி என்னோட காரை நீ நிப்பாட்டின அப்படின்னு கேட்கும்போது அந்த இளைஞன் கோபமாக சொல்கிறான், நான் எனக்கு 21 வயசாகுது, நான் பட்டப்படிப்பு முடிச்சிருக்கேன், இருந்தாலும் எனக்கு வேலை கிடைக்கல, என்னோட வீடே வறுமையில் இருக்குது, ஆனால் நீங்கள் இங்கே இப்படி சொகுசு காரில் பயணம் செஞ்சுட்டு இருக்கீங்க, இதுதான் சுதந்திரத்தோட பலனா அப்படின்னு கேட்கும்போது நேரு அவர்கள் பொறுமையாக பதில் சொன்னார். என்னன்னா, ஒரு பிரதமரோட காரை நடு ரோட்டில் வழி நிறுத்தி கேள்வி கேட்கறதில்ல, அதுதான் அந்த சுதந்திரத்தோட பலன் அப்படின்றத அந்த இளைஞர்கிட்ட பொறுமையாக சொல்லி புரிய வச்சிருக்காரு. புரிய வச்சது மட்டும் இல்லாமல் அந்த இளைஞரோட கோரிக்கைகளை பரிசீலனை செஞ்சுருக்காரு. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, எதிரி எப்படிப்பட்ட வார்த்தையை நம்ம எப்படிப்பட்ட வார்த்தையை பிரயோகம் செஞ்சாலும் நாம் இனிமையான வார்த்தைகளை தான் பிரயோகிக்கணும் அப்படின்றத நான் இதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைவாக வெற்றி மாலை சூடவா அப்படின்னு ஒரு தலைப்பில் தம்பி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். சிறப்பு விருந்தினர் அவர்கள் அந்த சிறப்பு பரிசை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கணவனும் மனைவியும் பேசிக்கிட்டாங்களாம். கணவன் சொல்கிறாங்க, 30 வருஷத்துக்கு அப்புறம் உன் சமையலில் இப்போ தான் மாறுதல் தெரியுது. அதுக்கு மனைவி கேட்காங்க, அப்படியா? அதுக்கு கணவன் சொல்கிறாங்க,
அப்போ கருப்பு முடி கிடக்கும், இப்போ வெள்ளை முடி கிடக்குது. அடுத்து பக்கத்து வீட்டுக்காரங்க 2 பேர் பேசிக்கிட்டாங்களாம். ஒருத்தவங்க சொல்கிறாங்க, கொட்டாவி விடுறதுக்கு கூட ரோட்டுக்கு வர வேண்டியதாக இருக்குது தம்பி. அதுக்கு இன்னொருத்தர் கேட்காரு, ஏன்னே? அதுக்கு அவர் சொல்கிறாரு, பொண்டாட்டி எதிரில் வாயை திறக்க பயமாக இருக்குது தம்பி. 2 ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிட்டாங்களாம். அதில் ஒரு ஃப்ரெண்ட் கேட்கான், மின்சாரத்துக்கும் சம்சாரத்துக்கும் என்ன வித்தியாசம்னு தெரியுமாடா? அதுக்கு 2வது ஃப்ரெண்ட் யோசித்து பார்த்துட்டு, தெரியலடா, நீயே சொல்லு. அதுக்கு ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க, மின்சாரம் இல்லாத போது ஃப்ரிட்ஜில் இருக்கிற பொருட்களுக்கு குளிர்விட்டு போகும், சம்சாரம் இல்லாத போது வீட்டில் இருக்கிற கணவனுக்கு குளிர்விட்டு போகும். நன்றி. தத்துவம் சொல்லிடுறேன். தத்துவம், நீ நினைத்தால் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். நன்றி. மதிப்புரைக்கு 2 பேர் தேர்வு பெற்றிருந்தாங்க. ஏற்கனவே நவம்பர் மாதம் தேர்ச்சி பெற்றிருந்தார். எங்கள் குழுவால் அவர் அங்கீகாரம் பெற்றிருந்தார். அவருக்கு டிசம்பரில் வாய்ப்பு கொடுப்போம்னு நினச்சோம். டிசம்பரில் ஆண்டு விழா ஆயிடுச்சு. ஜனவரியில் பார்ப்போன்னு சொன்னோம். இப்போ ஜனவரியிலையும் பார்க்க முடியல, நேரம் இல்லாதனால வாய்ப்பு கொடுக்க இயலாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அவர் அந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்கிடுவாருன்னு நினைக்கிறேன். மதிப்பிற்குரிய திரு கணபதி அவர்கள் அடுத்த மாதம் புத்தக மதிப்புரை வழங்குமாறு கேட்டுக்கொண்டு இப்பனரை பேச அழைக்கின்றேன். சிறப்பு விருந்தினரை பற்றி நிறையா சொல்லலாம். 2 வார்த்தைகளில் சொல்லிடுவோம். தமிழ் வளர்ச்சி துறையில் இளையோர் இலக்கிய பயிற்சி பாசறையினுடைய ஒருங்கிணைப்பாளர், மாவட்டம் தோறும் அந்த பணியை மிக சிறப்பாக செய்து வருகின்றார். அவர் தமிழ்நாடு முழுக்க இந்த இளையோர் இலக்கிய பயிற்சி பாசறையினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்து அந்த இலக்கிய நிகழ்ச்சிகளை, இளைஞர்களை ஊக்குவிக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியை செய்து வருகின்றார். எனக்கு அவர் பேரை பார்த்த உடனே ஒரு பொறாமை இருக்கும். உங்களுக்கும் அது வரும். இப்போ நம்ம கடவுள்கிட்ட என்ன கேட்போம்? எது வேண்டும்னாலும் என்ன கேட்போம்? என்ன கேட்போம்? வெற்றி வேணும்னு கேட்போம். அதுக்கு இன்னொரு வார்த்தை என்ன? ஜெயம். நம்ம கடவுள்கிட்ட என்ன கேட்போம்? ஜெயந்தா, ஜெயந்தா, ஜெயந்தாம்போம். அந்த ஜெயந்தாவை நாங்கள் தான் கொண்டு வந்திருக்கோம் மகிழ்வோர் மன்றத்துக்கு. ஆக உங்களுக்கு ஜெயந்தான் வாழ்க்கையில் அப்படிங்கிறத சொல்லி அவர் கவிஞர் வாலி அவர்களை பற்றியும் கண்ணதாசனும் வாலிங்கிற தலைப்பில் பேச இருக்கிறார். முதல்ல அவர் கொடுத்த தலைப்பு மலைக்கோட்டையும் நாட்டுக்கோட்டையும் மலைக்கோட்டையும்ங்கிற தலைப்பு கொடுத்தாரு. நாட்டுக்கோட்டையும் மலைக்கோட்டையும்ங்கிற தலைப்பு இதில் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. அதனால் நான் அவர்கிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சேன். சார், நீங்கள் வாலியும் கண்ணதாசனையும் சொல்கிறீங்க, அதை அப்படியே ஓப்பனாகவே போட்டுருவோம். அதில் ஒளிவு முறை வேண்டாம். நாட்டுக்கோட்டை மலைக்கோட்டைன்னு வேண்டாம். கண்ணதாசனும் வாலியும்னு சொன்னால் எங்கள் ஆட்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு கண்ணதாசனும் வாலியும் பற்றி ஐயா ஜெயந்தா அவர்கள் பேச இருக்கிறார். எனவே அந்த மாதிரி ஒரு தலைப்பை கொடுத்தோம். அவர் அதை ஏற்றுக்கிட்டாங்க. நமது மன்றத்திற்கு 2வது முறையாக வருகின்றார். அதிலும் சிறப்பாக 75வது மாத கூட்டத்திற்கு அவரை தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். மிக சிறப்பாக இருக்கும். நேரம் கரெக்டாக 1 மணி நேரம் இருக்குது. அதில் அவருடைய கருத்துக்களையும் அந்த சிறப்பான செய்திகளையும் சொல்ல காத்திருக்கிறார். பலத்த கரவொலியோடு அவரை பேச அழைக்கின்றேன்.